இங்க மதிங்கிற பொண்ணு புதுசா கல்யாணம் ஆகி புகுந்த வீட்டுக்கு போறா. இப்போ மாமியாரும் கையில பாலை கொடுத்து என்ன நல்ல நேரம் பார்த்து உள்ள அனுப்புறேமான்னு சொல்லி அனுப்புறாங்க. இவங்களும் ஹஸ்பண்ட் வருவாங்கன்னு வெயிட் பண்ணி பாக்குறாங்க. தூங்கவே செஞ்சுறாங்க. காலையில எந்திச்சு பார்த்தா உடம்பெல்லாம் ரொம்ப வலிக்குது. பக்கத்துல ஹஸ்பண்ட் படுத்திருக்காரு. இவங்களுமே குளிச்சுட்டு கிச்சனுக்கு போயிடுறாங்க. இங்க சம்பத்துங்கிற ஒரு சொந்தக்கார பையன் இவங்களை ஒரு மாதிரியாவே பாத்துக்கிட்டு இருக்கான். டெய்லியும் ஹஸ்பண்ட் லேப்டாப்ல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கனால இவங்களும் வருவாங்கன்னு வெயிட் பண்ணி தூங்கிடுறாங்க. அவங்க தூங்கிட்டாங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் இவரே படுக்கிறதுக்கு போறாரு. மது பிரெக்னன்ட்டும் ஆயிடுறாங்க. நைட்டு இவங்க தண்ணி குடிக்கலான்னு போகும்போது சொந்தக்கார பையன் ரூம்ல இருந்து ஏதோ சத்தம் கேக்குது. என்னடான்னு பார்த்தா ஹஸ்பண்டும் அந்த பையனும் ஒன்னா இருக்கிறாங்க. இப்ப ஹஸ்பண்ட் இவங்க கிட்ட தயங்கிக்கிட்டே எனக்கு விருப்பம் இல்லாம இந்த கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டாங்கன்னு சொல்றாரு. பேசுறத வச்சு பார்த்தா இவர் நம்ம கூட ஒன்னா இல்லன்னு தெரிஞ்சுக்கிறாங்க. இப்ப யாருதான் நம்ம கூட ஒன்னா இருந்தாங்கன்னு யோசிக்கிறாங்க. ஹஸ்பண்டுமே உண்மையை சொல்லிடுறாரு. எனக்கு இந்த மாதிரி பொண்ணுங்க மேல இன்ட்ரெஸ்ட் இல்லன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்க அப்பா அம்மாவுக்கும் பாரிஸ் வேணும்னு சொல்ற ஒரே காரணத்துக்காக அந்த பொண்ணுக்கு மயக்க மருந்து கொடுத்து இவரோட புருஷனையே ஃபர்ஸ்ட் நைட் ரூமுக்கு அமைச்சிருப்பாங்க. தெரிஞ்சுக்கிட்டு அந்த பொண்ணு குழந்தைய ஃபர்ஸ்ட் அவாய்ட் பண்ணிடுறா. இப்ப மது கைக்கு ஒரு கண்ணு கிடைக்கும். மாமனாரையும் மாமியாரையும் கொன்றுறா.